ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஜிங் ஜெரண்டாலஜியில் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அண்ட் ரீனல் சிஸ்டம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம். இப்போ ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் கம்மியாயிடும். உள்ளே நடக்கிற மெட்டபாலிசம் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ கலோரி நீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது. ஸோ ஓரல் இன்டேக் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக தெரிவாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி எல்லாமே கம்மியாகிடும். உள்ளே இருக்கிற மஸ்குலர் லேயர் எல்லாருமே இன்டெஸ்டைனில் இருக்கிறது மொட்டிலிட்டி கம்மியாகிறதுனால கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓரல் இன்டேக் எதுவுமே எடுத்துக்காதனால டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூத் லாஸ், பல்லெல்லாமே கொட்டி போயிடும். ஸோ அவங்களுக்கு பல்லெல்லாம் இல்லாததுனால ஒழுங்காக சீவ் பண்ண முடியாது, ஸ்வாலோ பண்ண முடியாது நம்மளை மாதிரி. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றது எல்லாமே கஷ்டமாயிடும். நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிரும். அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே கம்மியாயிடும். ஸ்மெல்லு அவ்வளோ அளவுக்கு தெரியாது. சலைவா ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இவங்களுக்கு மெயின் வந்து நியூட்ரிஷன் ஒழுங்காக கிடைக்காது. ஸோ அவங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டில் அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீனல் ஆர் யூரினரி சிஸ்டம். இது ஏஜ் ஆகும்போது கிட்னியோட சைஸ் கம்மியாயிடும். ஸோ கிட்னி சைஸ் கம்மியாகும்போது அதோட ஃபங்க்ஷன் கம்மியாயிடும். ஸோ யூரின் கான்சன்ட்ரேட் பண்ணுற எபிலிட்டியுமே கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு நெஃப்ரான் எல்லாமே கம்மியாகிறதுனால க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் கம்மியாயிடும். ஸோ யூரின் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும். பிளாடரோட கெப்பாசிட்டி கம்மியாயிடும். பிளாடரோட கெப்பாசிட்டி கம்மியாகும். இப்போ வந்து ரெசிடுவல் வால்யூம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அது என்னென்னா, ஆஃப்டர் வாய்ட் பண்ண நம்ம யூரினேட் பண்ணதுக்கப்புறமா பிளாடர் கொலாப்ஸ் ஆகி போஸ்டீரியர் ஆன்டீரியர் வால் எல்லாமே வந்துட்டு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் யூரின் உள்ளே இருந்து அதை ஒரு ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணும். அந்த ரெசிடுவல் யூரின் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல் வாய்டிங் அவங்களால பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால யூரின் அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுனால இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நிறைய யூடிஐ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்க என்ன ஆகும்னா, ஃபுல்லாக வாய்ட் பண்ண முடியாமல் இன்கான்டினன்ஸ், ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின் அதை மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கிட்னியில் தான் வந்துட்டு நிறையா மெடிக்கேஷன் வந்து எக்ஸ்க்ரீஷன் ஆகும். இப்போது இதோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லைன்னா அந்த மெடிக்கேஷன் டாக்ஸிசிட்டி எல்லாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரைப்ட் மெடிக்கேஷன்லாம் கொடுக்கும்போது ரீனல் டாக்ஸிசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்கணும். அப்புறம் பேஷண்ட்டோட ஹைட்ரேஷன் எல்லாமே எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, இன்டேக் அவுட்புட் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் இவங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 to 4 hours முன்னாடி ஃப்ளூயிடு கம்மியாக குடிக்க சொல்லணும். ரொம்ப குடிச்சிட்டாங்கன்னா நைட்லாம் ஃபுல்லாக நாக்பூரியா வந்துக்கிட்டு இருக்கும், எந்திரிச்சிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடியே பார்த்தோம் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் பார்த்தோம் ரொம்ப ஃப்ராக்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கம்மி பண்ண சொல்லணும். ஒரு 2 hours ரெகுலர் இன்டர்வலில் வந்து அவங்கள வாய்ட் பண்ண சொல்லிடணும். அவங்களுக்கு வருதோ வரலையோ அர்ஜென்சி, அப்படி ஒரு வாய்ட் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட நம்ம எஜுகேட் பண்ணிடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.